Hi, hello, welcome to Mathematical 360. இந்த இதில் நான் போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறையொடிகள் பார்ட் 2. இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் மேல் இருந்த பி என்ற புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோடு சம்பாடுகள் அந்த கணக்குகள் பற்றி இந்த வீடியோ நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், தொடுகோடு செங்கோடுங்கிறது. அந்த வீடியோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு x² + y² = 25 என்ற வட்டத்திற்கு p - 3,4 இல் தொடுகோடு மற்றும் செங்கோடு சம்பாடுகளை காண்க. அதாவது பார்த்தீங்கன்னா வட்டத்தோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த தொடுப்புள்ளி பியும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, p - 3,4. ஸோ இந்த கண்டிஷன்ல தொடுகோடு மற்றும் செங்கோடு சம்பாடுகள் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. தீர்வு. ஸோ பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா px1, y1 இல் தொடுகோடு சம்பாடு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற தொடுபுள்ளி இருந்துச்சுன்னா அதோட தொடுகோடு சம்பாடு எப்படி இருக்குன்னா x × x1 + y × y1 = a². ஸோ இது வந்து ஃபார்முலா இது மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா x1 y1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிற பாயிண்ட் தான். ஸோ x1 y1ங்கிறது இந்த தொடுபுள்ளியோட பாயிண்ட் தான். அதாவது -3,4 இல் ஸோ x1 இடத்துல -3, ஏன்னா -3 இருக்கிறனால x × -3. அதே மாதிரி y1 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4, அதனால் +y × 4 = 25. இதனால a²னா ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம். ஸோ அப்போ இங்கே a² இடத்துல இருக்கு. வட்டத்தோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா x² + y² = a². ஸோ ஸ்கொயர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சிம்பிள் பண்ணும்போது -3 × x + 4y = 25. ஸோ அப்போ இந்த வட்டத்துக்கு இந்த புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோடு சம்பாடு இதுதான். ஸோ -3x + 4y = 25. ஸோ அதே வழியில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோடு சம்பாடு பார்த்துருப்போம். x × y1 - y × x1 = 0. ஸோ இது ஃபார்முலா தான் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ x × y1னா ஸோ y1ங்கிறது என்ன 4, அதனால x × y1 4x. அதே மாதிரி x1 வந்து பார்த்தீங்கன்னா -3. ஸோ பாடி ஃபார்முலா மைனஸ் இருக்கு, அதனால் -, ப்ளஸ். அப்போ 3y = 0. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்துக்கு இந்த தொடுபுள்ளிக்கு இருக்கிற செங்கோட்டின் சம்பாடு, அதாவது செங்கோட்டு சம்பாடு இதுதான். ஸோ எடுத்துக்காட்டு y = 4x + c என்ற நேர்கோடு x² + y² = 9 என்ற வட்டத்தின் தொடுகோடு எனில் c இன் மதிப்பு காண்க. ஸோ ஒரு நேர்கோடு கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வட்டத்தோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்துக்கு தொடுகோடா இருந்தா c இன் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தீர்வு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா y = mx+ என்ற நேர்கோடு x² + y² = a² என்ற வட்டத்தின் தொடுகோடாக இருக்க கட்டுப்பாடு. ஸோ பிஎஸ்சியில் நம்ம டெரிவேஷன் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வீக்கான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு ஒரு வட்டம் கொடுத்துட்டு அது தொடுகோடா இந்த நேர்கோடு வட்டத்துக்கு தொடுகோடா இருக்கும்னா அது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா c² = a² × 1 + m². இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்துக்கு தொடுகோடா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா y = mx + c இடத்துல கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா y = mx + c 2 ஈக்குவல் பண்ணிங்கன்னா m இடத்துல இருக்கு 4 இருக்கு, அதனால m ஓட வேல்யூ 4. ஸோ இந்த ஈக்குவேஷன் m ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதாவது a², இதில் ஏங்கிறது தான் ஆரம். ஸோ இந்த a² இடத்துல என்ன இருக்கு, வட்டத்தோட சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா x² + y² = a². இந்த காமன் வந்து ஈக்குவல் பண்ணும்போது 9. ஸோ இப்போ a² வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ c². ஸோ இந்த a² வேல்யூ m ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதாவது a² வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9, நான் சொன்ன மாதிரி 9 போட்டிருக்காங்களா. ஸோ 1 + m ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா m². ஸோ m இடத்துல என்ன இருக்கு 4. ஸோ அதனால 4² என்ன 16. இப்போ இதனால இந்த ரூட் வந்துச்சுன்னா அதாவது இந்த c² தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ c வேணும்னா ரெண்டு பக்கம் என்ன பண்ணுவோம், ரூட் எடுப்போம். இந்த ரூட் எடுக்கும்போது இது கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு மீன் வந்து பார்த்தீங்கன்னா 2 power × 1/2. ஸோ அப்போ 2 கேன்சல் ஆகும்போது பவர்ல 1 வந்துடும். ஸோ ரூட்டோட மீன் வந்து பவர்ல 1/2 தான் அர்த்தம். அப்போ கேன்சல் ஆகும்போது என்ன வரும் c. ஓகேவா, அப்போ இந்த பக்கம் ரூட் எடுக்கும்போது என்ன இந்த மொத்த வேல்யூக்கு ரூட் வந்திருக்கா. ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்திருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரூட் 1 இருக்குன்னு வச்சுங்க, இது ரூட் 1 வெளியே வர எல்லா வேல்யூக்குமே +r - 1 தான் சொல்லுவாங்க.
சூப்பர் ரூட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்திருக்காங்க. இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரூட் 9க்கு வந்து வெளில எடுக்கும்போது ரூட் 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ அதனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ரூட் 1 + 16 17. ஸோ ரூட் 17. ஸோ அவங்க சொன்ன கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா சியோட மதிப்பு கண்டுபிடிச்சாங்க. அதாவது சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ரூட் 17. எடுத்துக்காட்டு, பாசன வாய்க்கால் மீது அமைந்த சாலையில் 20 மீட்டர் அகலமுடைய 2 அரைவட்ட வளைவு நீர்வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது பாத்தீங்கன்னா பாசன வாய்க்கால் இங்க அதாவது டேம்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கல. ஸோ அந்த டேம்ல வந்து ஒரு சாலை அமைஞ்சிருக்கு. சொல்லி 20 மீட்டர் அகலமுடைய 2 அரைவட்ட பாதைகள். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 மீட்டர், இது ஸோ 2 ஆஃப் சர்க்கிள் இருக்கு. அவற்றை துளை துணுகளின் அகலம். ஸோ துளை துணுகள் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதோட அளவு 2 மீட்டர் 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் படத்துலன்னு சொல்லிட்டாங்க. அந்த வளைவுகளின் மாதிரிக்கான சம்பளங்களை காண்க. ஸோ வளைவுகளின் மாதிரிக்கான சம்பளம்னா வளைவுன்னு என்ன மாதிரி இருக்கு, சர்க்கிள் ஃபார்ம் இருக்கு. ஸோ அப்போ அந்த வளைவோட மாதிரினா இந்த 2 சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் கேட்கறாங்க. தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் அரைவட்ட வழிகளின் மையப்புள்ளியில் O1 மற்றும் O2 என்க. ஸோ நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்டோட சென்டர் பாயிண்ட் O1, இதோட சென்டர் பாயிண்ட் வந்து O2 எடுத்துக்கிறோம். முதல் வளைவின் மையம் O1 = ஸோ ஃபர்ஸ்டோட வந்து O1 = 12,0. இது எப்படி வந்துச்சுன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இதோட 2 மீட்டர்னு சொல்லிட்டு. எதுனா அதோட துணைத்துவம் 2 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 20 மீட்டர் அகலமுடைய, ஸோ 20 மீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்த லென்த் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 10 மீட்டர். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட ரெஃபரன்ஸ்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10, இங்கே 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ +2. அதனால தான் பார்த்தீங்கன்னா 12,0. ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கு அந்த ஓங்கிற பாயிண்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 0 மற்றும் R = 10 நமக்கு தெரியும். ஸோ இதோட ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் ஆரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ R = ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 10. இதுல இருந்து அந்த அரைவட்டத்தின் குறிக்கும் சமன்பாடு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மையப்புள்ளியும் ஆரமும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிஎஸ்ல வட்டத்தின் சமன்பாடுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த டிக்கான லிங்க்கும் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல பார்த்துருக்கோம். அதாவது x - h² + y - k² = r². ஸோ இது ஃபார்மா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12, கேங்கிறது பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா வந்து ஹெச்ங்கிறது x, கேங்கிறது பார்த்தீங்கன்னா ஒய்யோட பாயிண்ட். ஸோ இப்போ என்ன ஒன்று x - h (12) + y - 0. ஏன்னா இங்க வந்து கேவோட வேல்யூ 0. அதனால 0² = ஆறுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 10. ஸோ அதனால 10². இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா a - b (² ஃபார்மேட் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே y² மட்டும் தான் வரும் +10². ஸோ அப்போ சிம்பிள் பண்ணீங்கன்னா x² + y² - 24x + 44 = 0. ஸோ தேர்ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஈக்குவேஷன் அவங்க 2 அரைவட்டத்தை எடுத்தாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் y greater than 0. இதனால y greater than 0னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது அரைவட்டம். ஸோ நீங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது அரைவட்டம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா greater than 0க்கு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் நம்ம போட்டுக்கோம் y greater than 0ன்னு சொல்லிட்டு. ஸோ y 0க்கு இருக்கிற எல்லா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரைவட்ட வளைவோட நீர்வெளிகளா இருக்கும். இரண்டாம் வளைவெளியின் மையம். ஸோ இங்க O2 வந்து பாத்தீங்கன்னா இதோட மையம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்க்கும்போது இங்கிருந்து மொத்தம் இந்த பாயிண்ட் வரைக்கும் 22 பிளஸ் இங்க 2 24. ஸோ இங்க 10 இருக்குமா? ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 34. அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 34. y ஆக்சிஸ் மேலேயே இருக்கனால 0. அதாவது x ஆக்சிஸ் மேலேயே இருக்கனால y ஓட வேல்யூ வந்து 0. மற்றும் ஆரம் = 10. ஸோ இங்கேயும் 20 மீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ அதோட ஆரம் வந்து 10 தான். முதல் வளைவு போல இரண்டாம் வளைவும் வெளிச்சமன்பாடு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வளைவோட சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்மா மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ x - h² + y - k² = r². ஸோ இங்கே hkங்கிறது தெரியும் நம்மளுக்கு. ஸோ x - h 34² ப்ளஸ் y - kங்கிறது 0 ஆனாலும் டேரக்டாக y² போட்டோம் = r-ங்கிறது 10 தெரியும். ஸோ 10². ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது x² + y² - 68x + 1056 = 0. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது வளைவெளியின் சமன்பாடு. ஸோ இங்கே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா y greater than 0. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு ஒயோட வேல்யூ 0க்கு மேலே இருக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அதனால y greater than 0. ஸோ உங்க தேர்ஃபோர் 2 ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிட்டாங்க கேட்டது.
பிஎஸ்சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடுபுள்ளி கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.